இந்த தொப்பி மண்டனுக்கு வேற வேலையே கிடையாதுமா. நான் டிவி முன்னாடி உட்காந்துட்டா போதும், டிவியை மறைச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு தான் பார்க்கணும் இவருக்கு. ஏங்க, உங்களுக்கு நான் இங்கே உட்காந்துருக்கிறது தெரியுதா தெரியலையா? கொஞ்சம் தள்ளி தான் நின்று பார்த்தா என்ன? ஏங்க, நான் சொல்றது கேக்குதா இல்லையா உங்களுக்கு? ஏய் தர்பூசணி தலையா, கேக்குதா இல்லையா? அட என்னம்மா நீ வேற, ஒரு டிவியை ஒன்றும் பார்க்க விட மாட்டேன். யாரு நீங்க பாக்குறத நான் வந்து கெடுக்கிறேனா? நான் பார்த்துக்கிட்டு இருந்தது தான் நீங்க நடுவில் நின்று மறைச்சிட்டு இருக்கீங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சா, அதனால தான் அப்படி நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். உங்களுக்குலாம் எத்தனை தடவை சொல்றது? நான் பார்க்கும்போது நடுவில் வந்து நிக்காதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். சரிம்மா, சரி சரி விடு. காலங்காத்தால நின்னுகிட்டு படத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆபீஸ்க்கு கிளம்புங்க சீக்கிரம். வேலை வெட்டியை பார்த்தோமா வீட்டை முன்னேற்றணுமான்லாம் கிடையாது, அப்படியே ஊதாரித்தனமாவே சுத்திட்டு இருக்கீங்க அதானே? சரி சரி கிளம்பிட்டோம், நீ முதல்ல சாப்பாடை கட்டி கொண்டு வா போ. ஐயோ, காலங்காத்தால கேடிவியை போட்டு உட்காராதன்னு இங்க அம்மா தலை அடிச்சுக்கிட்டு சொல்லும். இப்படித்தான் படத்தை பார்த்தாலே எல்லாத்தையும் மறந்து போயிடுவோமே. இப்ப என்ன பண்றது இவருக்கு சாப்பாட்டுக்கு? வெளியே வாங்கி சாப்பிடுங்கன்னு சொன்னா ஆபீஸ்ல விட மாட்டாங்க, அது இதுன்னு பாரு. பக்கத்து வீட்டுக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு வரலாம்னா இவருக்கு பிடிக்கவும் செய்யாது. என்ன பண்றது என்ன பண்றது, சீக்கிரம் யோசி. என்ன பின்னால திரும்பி எதோ யோசிச்சுட்டே இருக்க, இங்கிட்டு திரும்ப. என்ன உன்கிட்ட சாப்பாடை கட்டி தர சொன்னா சிரிச்சிட்டு இருக்க உட்காந்து? எனக்கு ஆஃபீஸ்க்கு நேரம் ஆயிடுச்சு, ஆஃபீஸில் பல வேலை கிடக்கனுக்கு, போய் சாப்பாடை கொண்டு வாசிக்கிறோம். இன்னைக்கு கேஸ் தீந்து போயிருச்சுங்க. என்னது கேஸ் தீந்து போயிருச்சா? போன வாரம் தானே என் கேஸ்காரன் வந்தான். அட ஆமா, மறந்தே போயிட்டேன். சரி சமாளிப்போம். அது போன வாரம் இல்லைங்க. போன வாரம் இல்லையா? 13ஆம் தேதி போன வாரம் தானே வந்துச்சு. அட மறந்துட்டீங்களாங்க? அது 13ஆம் தேதி போன வாரம் இல்லைங்க, போன மாசம் 13ஆம் தேதி. அப்படியா? அட ஆமாங்க, நான் ஏன் உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? ஆமா சரிம்மா, நீ சொன்னா கரெக்டாக தான் இருக்கும். சரி, நான் அப்போ வெளியே அட்ஜஸ்ட் பண்ணி இன்னைக்கு சாப்பிட்டுக்கிறேன். சரிங்க. சரிம்மா, நான் கிளம்புறேன். அப்பா அட, இந்த மனுஷனை ஒரு வழியே கிளப்பியாச்சு. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. போய் படுத்து நல்லா தூங்கலாம். நேத்துக்கு நேரம் சமைக்கவே இல்லை, ஜாலியா இருந்துச்சு. இன்னைக்கு சமைக்கிறத நினைச்சாலே மண்டையே குழம்புது. காலையில எந்திரிச்சோடனே பொம்பளைங்களுக்கு இது ஒரு பெரிய மண்டையடிமா. என்ன சோறு குழம்பு வைக்கிறது, என்ன டிஃபன் பண்றதுன்னு. சை, என்ன சோறு குழம்பு வைக்கலாம்னு கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. என்னம்மா என்ன பண்ற காலங்காத்தாலேயே? காலங்காத்தால அடுப்படிக்கலாம் வரணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தாங்க? உங்களுக்கு சமைக்கிறதுக்காக வேண்டிதான் சீக்கிரமே எந்திரிச்சு வந்திருக்கேன். சமைச்சாச்சா? ஆடா இல்லைங்க, இப்பதானே எந்திரிச்சு வந்திருக்கோம். மெதுவா என்ன எது சமைக்கணும்னு யோசனை வரும். அதுக்கப்புறம் இட்லியை சுடணுமா தோசையை சுடணுமான்னு பாத்துக்கிடுவோம். சரிம்மா, நான் போய் குளிச்சுட்டு வரேன். சரிங்க. ஆமா, கேஸ் இல்லைன்னு நேத்து சொன்னீங்க, இப்ப கேஸ் வந்துருச்சா? கேஸ் வந்துருச்சுங்க, வந்துருச்சு. கேஸ் வந்துருச்சா? எப்படி வந்துச்சு, எப்ப வந்துச்சு? என்னங்க இத்தனை கேள்வி கேக்குறீங்க என்னைக்கும் இல்லாம? நேத்து காலையில பதிஞ்சேன், நேத்து சாயங்காலமே வந்துருச்சுங்க. 2 நாள் கவர்மெண்ட் லீவு, இதுல எப்படி வரும் கேஸ்? அப்படியா? இல்லங்க, சொல்ல மறந்துட்டு பாத்தீங்களா? என்னது? நம்ம பக்கத்து வீட்டுல தான். பக்கத்து வீட்டுல தான் கேஸ் வாங்குனியா? ஆமாங்க, ஆமா. யார்கிட்டமா வாங்கின? நம்ம வசந்தி அக்கான்னு சொல்லிடாதம்மா, அந்த அக்கா தீபாவளிக்கு ஊருக்கு போனவங்க இன்னும் வரவே இல்லை. இல்லங்க சொல்லல, வசந்தி அக்கா வீட்டுல வாங்கலாம் நினைச்சேன். சின்ன பொண்ணு வீட்டுல இருக்குன்னு சொன்னா, அதனாலதான் கேஸ் வாங்கிட்டேங்க. சின்ன பொண்ணு வீட்லயா? அட ஏங்க நீங்க வேற கேள்வியா கேக்குறீங்க? கேஸே தீரலங்க, போதுமா? அடி பாவி, அப்ப நேத்து வேலை பார்க்கணுன்ற சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு தான் கேஸ் இல்லைன்னு சொல்லியிருக்க என்ன? ஆமாங்க. அடி பாவி, நல்லதுடி நல்லது.